கிராமத்தில் வெள்ளேரி மலை கரையோரத்தில் ராணுவத்தினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். ஒரே இடத்தில் குழந்தை உட்பட 5 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வெள்ளேரி மலை கரையோரத்தில் இருந்த சுமார் 120 வீடுகளில் 4 வீடுகள் மட்டுமே மிஞ்சியிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் வெங்கட். வணக்கம். தற்பொழுது முண்டகை பகுதியை பொறுத்த அளவில் மீட்பு பணி எந்த அளவில் நடைபெற்றிருக்கு? மேலும் ஒரே இடத்தில் 5 சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்கு சூழ்நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்கள். வணக்கம் ஹாசினி. கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய நபர்களை மீட்கும் பணிகளானது 4வது நாளாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த முண்டகை கிராமத்தில் கரையோரம் வசிக்கக்கூடிய பகுதியில் தற்பொழுது மீட்பு பணியினர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்திய இராணுவத்தினர், தேசிய மீட்பு படையினர் தற்பொழுது இந்த முண்டகை கரையோரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மீட்பு பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். இன்று தான் இந்த கரையோரம் வசிக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மீட்பு பணிகளை அவர்கள் துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த முண்டகை கிராமத்தில் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்று காலை முதல் இந்திய இராணுவத்தினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு பணியினர் அந்த உடல்களை மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய உடல்களை மீட்கும் பணிகளை தொடங்கியிருந்தனர். குறிப்பாக நாம் நின்று கொண்டு பேசியிருக்கக்கூடிய இந்த கரையோரம் வசிக்கக்கூடிய இடத்துல 5 உடல்கள் என்பது கிடைத்திருக்கிறது. காலை முதல் இந்த இடத்துல மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். 5 உடல்கள் இந்த இடத்துல பெறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மறுக்கரையும் அவர்கள் இந்த ஜேசிபி பொக்லைன் இயந்திரத்தில் கொண்டு அங்கேயும் ஏதாவது உடல்கள் கிடைக்கிறதா என்கின்ற தற்பொழுது அவர்கள் அங்கே அந்த ஒரு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே இன்றைய தினம் இந்த தேடுதல் வேட்டை என்பது அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். இந்திய இராணுவத்தினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இந்த முண்டகை கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கரையோரம் பகுதிகளில் இன்று இந்த தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல அக்கறையிலும் இந்த ஒரு கரை, அதே போல மறுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த கரை பகுதிகளையும் பொக்லின் இயந்திரத்தோடு தற்பொழுது மண்ணில் புதைந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் தேடி வருகின்றனர். நம்மிடையே தற்பொழுது இந்த முண்டகை கிராமத்தில் வசிக்கக்கூடிய தற்பொழுது நபர் ஒருவர் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் அன்று இரவு என்ன நடந்தது என்று நாம் கேட்கலாம். ചേട്ടാ നമസ്കാരം. അന്ന് രാവിലെ എന്ത് സംഭവിച്ചു? തിങ്കളാഴ്ച രാവിലെ ഒരു 1:30 ആയപ്പോൾ വെളുപ്പിനെ 1:30 ആയപ്പോൾ ഭയങ്കര ഒരു മുഴക്കത്തോടു കൂടി ഇങ്ങോട്ട് വരുമായിരുന്നു. അത് ആ മുഴക്കം എല്ലാവർക്കും കേൾക്കായിരുന്നു. ഞങ്ങൾ എല്ലാവരും കേട്ടു. ആ മുഴക്കം കഴിഞ്ഞ് എല്ലാവരും പിന്നെ ഉരുൾപൊട്ടലായിരുന്നു. മരങ്ങളും കല്ലും മണ്ണും ചപ്പും എല്ലാം കൂടി വീടിൻ്റെ മണ്ടലോട്ട് അടിച്ച് കയറുമായിരുന്നു. അപ്പം നമ്മൾ ഒരു പാലത്തിൻ്റെ അവിടെ നിൽക്കുന്നത്. അതിൻ്റെ ഇപ്പുറം ഒരു പാലം ഉണ്ടായിരുന്നു. പാലം വരെ ഒഴുകി പോയി. വണ്ടി വന്ന പാലം വരെ പോയി. മുണ്ടകൈയായിട്ട് അക്കരെ കിടക്കുന്ന പാലം ഉണ്ടായിരുന്നു. അതുവരെ ഒഴുകി പോയി. അതുപോലെ ശബ്ദത്തിൽ വന്നു. പിന്നെ അന്നേരം കുറേ പേര് മാറി. അതിന് മുമ്പ് മാറിയവരും ഉണ്ട്. അത് കഴിഞ്ഞ് ഒരു ശാന്തം വന്നിട്ട് പിന്നെ ഒരു 4 മണിയായപ്പോൾ അതിൻ്റെ ഇരട്ടി ശക്തിയില്ല ഭയങ്കര ഒരു പൊട്ടൽ വന്നത്. ആ പൊട്ടലെല്ലാം പോകാത്ത വീടുകളും വെള്ളം എല്ലാ വീട്ടിലും കയറിയത്. ആ മുണ്ടക്കയിൽ എത്ര തറവാട് ഇരുന്നിട്ടുണ്ട്? ഇപ്പോൾ എത്ര തറവാട് എടുക്കും? മുണ്ടക്കൈ നേരത്തെ ഒരു 300 ചെറുമയായിട്ട് ഒരു 300 തറവാടുണ്ടായിരുന്നു. ഇപ്പോൾ അതിനകത്ത് ഒരു 10-20 കുടുംബം പോലും കാണാനില്ല. അതിനകത്ത് പോയവർ ഇഷ്ടം പോലെ ഉണ്ട്. ഇപ്പോൾ കിട്ടാത്തവരും കിട്ടിയവരും എല്ലാം ഇഷ്ടം പോലെ ആൾക്കാരുണ്ട് അതിനകത്ത്. ഇനിയും കിട്ടാനുള്ളവരുണ്ട്. അപ്പം 300 പേരെ കണക്കിൽ കിട്ടിയിട്ടുണ്ട്. അത് കൂടാതെ കണക്കില്ലാത്ത തന്നെ കുറേ പേര് പോയിട്ടുണ്ട്. അന്യ സംസ്ഥാനക്കാർ ജോലിക്ക് വന്നിട്ടുണ്ട്. പുറത്തുനിന്ന് തോട്ട എസ്റ്റേറ്റ് പണി ജോലിക്ക് വേണ്ടി അവരെ ഒന്നും കണക്കിൽപ്പെട്ടതല്ല. അതൊന്നും കിട്ടിയിട്ടില്ല ഇതുവരെ. നാം നീണ്ട് സംസാരിച്ചിരുന്ന ഈ സ്ഥലത്ത് അപ്പുറത്തന്നെ പോകേണ്ട ഏതും പാലം ഇരുന്നിട്ടുണ്ടോ? അപ്പുറത്തൊക്കെ എങ്ങനെ പോകണോ വഴി? അക്കരയ്ക്ക് ഇപ്പം നമ്മൾ നിൽക്കുന്നത് അക്കരയ്ക്ക് പാലം ഉണ്ടായിരുന്നു. ആ പാലത്ത് ഇപ്പോൾ പാലം ഇല്ല. പാലം ഇല്ലെന്നാൽ ഇപ്പം ജനങ്ങൾക്ക് പോകത്തില്ല. അപ്പുറത്ത് ആൾക്കാരുണ്ട്. പാലം ഒഴുകിപ്പോയി. കല്ലും മണ്ണും പാലം എല്ലാം ഒഴുകി അങ്ങ് പോയി. ഇപ്പോൾ അക്കരെ കടക്കത്തില്ല. അക്കരക്കൊന്ന് അങ്ങനെ നിൽക്കുന്നത്. ഈ സ്ഥലത്തിൽ കൂടുതൽ പ്രേതങ്ങൾ കിട്ടേണ്ടിട്ടുണ്ടോ? ഈ സ്ഥലത്ത് ഒത്തിരി ഇത് കിട്ടിയിട്ടുണ്ട്. ഈ സ്ഥലത്തൊന്നും താഴെ ഇഷ്ടംപോലെ കിട്ടിയിട്ടുണ്ട്. മണ്ണടിയിൽ ഇന്നും കിട്ടിക്കൊണ്ടിരിക്കുക. ഇപ്പോഴും ഇത്രയും ദിവസമായിട്ടും കിട്ടിക്കൊണ്ടിരിക്കുക. அவர் என்ன கூறுகிறார்கள் என்றால், அன்று இரவு ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்டது. அது தொடர்ச்சியாக 2 முறை அந்த சத்தம் கேட்டது. என்ன நடக்கிறது என்று தெரிவதற்குள்ளாகவே பாதி வீடுகள் மண்ணில் புதைந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முண்டகை கிராமத்தில் 300 வீடுகளில் தற்பொழுது வெறும் 30 வீடுகள் மட்டும்தான் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாம் நின்று பேசியிருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு அந்த கரை மற்றொரு கரைப்புறம் செல்வதற்கு ஒரு பாலம் இருந்ததாகவும் அந்த பாலமும் இந்த காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். குறிப்பாக நேற்று குறிப்பிட்டது போலவே முண்டகை கிராமத்தில் கூடுதல் பிரேதங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த முண்டகை கிராமத்தில் பெரும்பாலான நபர்கள் இந்த தோட்ட தொழிலாளிகளாக தான் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் அதிகமாக இந்த கிராமத்தில் தங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அன்று இரவு 2 முறை நிலச்சரிவு என்பது ஏற்பட்டது. என்ன நடக்கிறது என்று தெரிவதற்கு முன்பாகவே ஒரு 270க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்ததாக அவர் கூறியிருக்கிறார். அவர் தற்பொழுது நாம் நின்று பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த முண்டகை கிராமம் கரையோர பகுதிகளில் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது இந்திய இராணுவம். இந்த மறுக்கரை, அதாவது இந்த கரையோரமும் அதே போல மறுகரையோரம் 2 கரையோரம்
பகுதிகளிலும் தற்போது இந்திய இராணுவத்தினர் அந்த மீட்பு பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து இன்றைய தினமும் இந்த முண்டகை பகுதியில் அதிக உடல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏற்கனவே உயிரிழப்புகள் 300 தாண்டி செல்லக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த முண்டகை கிராமத்தில் மேலும் பலருடைய மண்ணில் புதைந்திருக்க உடல்கள் மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஹாசினி, விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்.